ஓம் சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம். சாய்ராம், சாய் சீனு. சாய்ராம், இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவில் நம்ம தரிசனம் பண்ண போகிறது நம்ம ஷிரடியிலேருந்து கரெக்டாக ஒரு 3வது கிலோமீட்டரில் அமைஞ்சுள்ள ஓல்டு ஷிரடிக்கு நம்ம வந்திருக்கோம். ஓல்டு ஷிரடினா பாபா இந்த இடத்துல வாழ்ந்திருக்காரா அப்படின்னா கிடையாது சாய்ராம். இது வந்து பாபா வாழும் கட்டத்தில், அதாவது ஷிரடியில் பாபா தோரகமாயில் வாழும் காலகட்டத்தில் ஷிரடி கிராமம் எப்படி இருந்தது, ஷிரடி மக்கள் எல்லாமே எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டிங் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமாக இருக்கும் இந்த இடம். இந்த இடத்துக்கு நான் பல முறை போயிருக்கேன் சாய்ராம். இப்போ இந்த ஓல்டு ஷிரடி பற்றி முழு விளக்கமும் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். இந்த ஓல்டு ஷிரடிக்கு நம்ம உள்ள என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நபருக்கு 150 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ஓல்டு ஷிரடியில் அப்படி என்ன இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கணும். பாபா ஷிரடிக்கு முதல் வருகை தந்த கண்டோபா கோயிலிருந்து பாபா மறைவு, அதாவது தோரகமாயில் லட்சுமிபாய் சிண்டேக்கில் 9 நாணயம் கொடுத்து மறைவார். இது எல்லாமே இந்த ஓல்டு ஷிரடியில் இருக்குது. இது ரொம்ப ரொம்ப பார்க்க வேண்டிய இடம் ஷிரடிக்கு போனால். ஃபஸ்ட்டு பாருங்கள், பகத் மகள் செல்வதி வந்து இந்த பக்கம் சாய் வந்துட்டு இருக்காரு, ஷிரடிக்கு வந்துட்டு இருக்காரு. பாபா வந்து இருக்கரம் கோப்பி, சாயே நீங்கள் ஷிரடி மண்ணுக்குள்ளே வரணும், யா சாயே சொல்லிட்டு கண்டோபாளையத்துக்குள்ளே பாபாவை வெல்கம் பண்ணி பாபா வந்து அன்போடு ஷிரடிக்கு வர வைக்கிறாரு பகத் மகள் சபதி. இதுதான் நம்மளுடைய பாபாவுடைய ஸ்ரீ சாய் சச்சரிதத்திலும் நமக்கு சொல்கிறாரு ஏமத் வந்து. இந்த காட்சி வந்து நம்ம மணக்கண் முன்னாடி கொண்டு வருவோம். சாய்நாதர் திருவடியை எப்பொழுதும் கவனம் வச்சு வணங்குவோம் சாய்ராம். சாய்ராம், இந்த ஓல்டு ஷிரடி பார்த்தீங்கன்னா ஷிரடியிலிருந்து கரெக்டாக ஒரு 3வது கிலோமீட்டரில் தான் அமைஞ்சிருக்கு சாய்ராம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா பார்த்தீங்கன்னா முறம் செய்கிற வியாபாரத்தில் ஈடுபடுறாங்க. அந்த காட்சியை நீங்கள் பார்க்க முடியுது. அந்த காலகட்டத்தில் ஷிரடி கிராமத்தில் ஒரு பக்தர் வந்து பார்த்தீங்கன்னா கீர்த்தனை பாடிட்டு கிராமத்துக்குள்ளே வராரு. அந்த காட்சியை தான் இந்த இடத்துல வந்து எடுத்து வச்சுருக்காங்க. இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அப்படியே லெஃப்ட் சைடில் பாருங்கள். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு மாடுலாம் வச்சுக்கிட்டு கிராமத்தில் வந்து அந்த சாணத்தை வந்து அந்த செவுத்து மேலே வந்து தட்டுறாங்க. அந்த கிராமத்தில் பாபா வாழும் காலகட்டத்தில் எப்படி இருந்திருக்கும் ஷிரடி அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு சிறப்பான ஒரு பதிவாக இருக்கும் சாய்ராம். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து சாவடி. பாபா வந்து வாழும் காலகட்டத்தில் ஷிரடியில் 2 சாவடி இருந்தது. இப்போவும் 2 சாவடி இருக்குது. ஒன்று வந்து நார்த் பேஸ் சாவடி, ஒன்று சவுத் பேஸ் சாவடி. இந்த சாவடியில் வந்து ஊர் மக்கள்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு முடிவு எடுக்கக்கூடிய இடம் தான் சாவடி. காலப்போக்கில் பாபாவே சாவடியில் தங்கியிருக்காரு. சரி, இப்போ நீங்கள் பார்க்குற காட்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான காட்சி. நம்ம பாபாவுக்கு உணவு கொடுத்த திருமதி பாய்சாபாய் அம்மாவை தான் நீங்கள் பார்க்குறீங்க. பாய்சாபாய் அம்மாவுடைய சேவை வந்து பாபா பெரிதும் பாராட்டினார். ஏன்னா ஷிரடியிலிருந்து பல மைல்கள் தாண்டி காடுகளில் தவம் பண்ணுற பாபாவை தேடி கண்டுபிடிச்சி தன்னுடைய தலை மேலே ஒரு கூடை அமர்த்திக்கின்னு அந்த கூடையில் மத்தியான உணவு பாபாவுக்கு தயார் பண்ணி நேராக பாபா கிட்டே போவாங்க. காட்டில் வசிக்கிற பாபா கிட்டே போவாங்க. அங்கு பாபாவுக்கு முன்னாடி ஒரு இலையை விரித்து அந்த உணவுகள்லாம் வச்சு பாபாவை அன்போடு சாப்பிட சொல்லுவாங்க. பாபாவும் அந்த உணவுகளை அன்போடு சாப்பிடுவார். இறுதி வரைக்கும் பாய்சாபாய் அம்மாவுடைய சேவையை பாபா வந்து பெரிதாக மதித்தார். அப்படிப்பட்ட ஒரு காட்சியை தான் நீங்கள் வந்து இந்த வீடியோவில் வந்து தரிசனம் பண்ணிகிட்ருக்கீங்க சாய்ராம். சாய்ராம், பாபா ஷிரடியில் வாழ்ந்த அந்த 60 ஆண்டு காலத்தை கொஞ்சம் பின்னோக்கி நம்ம நினச்சி பார்ப்போம். எப்படி இருந்திருக்கும், அந்த ஊர் மக்கள் எப்படி இருந்திருப்பாங்க, அந்த கிராமம் எப்படி இருந்திருக்கும், ஒரு மக்களும் எப்படி இருந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு இப்போ இந்த வீடை காட்டுறோம் பாருங்கள். ஒரு குழந்தை வந்து வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வத்தல் வடகம் எல்லாமே செஞ்சிட்ருக்காங்க. ஒரு வியாபாரி வந்து வீட்டுக்கு முன்னாடி அமர்ந்து ஏதோ வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்க. தொடர்ந்து பாருங்கள், இந்த இடத்துல ஒரு மண்பாண்டை செய்கிறாங்க. அதாவது ஒரு குடும்பத்தில் தாய் தகப்பனும் 2 பேரும் மண்பாண்டங்கள், பொம்மைகள், இறைவனுடைய பொம்மைகள் எல்லாமே செய்கிறாங்க. ஒரு குழந்தை வந்து அவருடைய தந்தையை நோக்கி வருது. அவர் தந்தை பார்த்தீங்கன்னா அந்த சேத்தை வந்து பதம் படுத்துகிறார். பானை செய்கிறதுக்கு வந்து அந்த சேரை வந்து தன்னோட காலால் மிதித்து பதம் படுத்துறாரு. இது எல்லாமே அந்த காலகட்டத்தில் ஷிரடியில் வந்து நடந்திருக்கிற விஷயம், அந்த கிராமத்தில் நடந்திருக்கிற விஷயத்தை நம்மளுடைய மனக்கண் முன்னாடி கொண்டு வராங்க. இந்த காட்சி பார்க்கும்போது மக்கள் வந்து டைரெக்டாக அந்த இடத்துல இருக்கிற மாதிரியே இருக்குது சேரம். அடுத்து பார்த்தீங்கன்னா கிராமத்தில் ஒரு மனிதர் பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தடியில் நிழலில் வந்து அமர்ந்து
ஓய்வெடுத்துட்டு இருக்காரு. குறிப்பாக சொல்லப்போனால் கிராம பகுதியில் மரங்கள் அடியில் வந்து படுக்கும் பொழுது அவ்வளோ வந்து உடலுக்கு வந்து புத்துணர்ச்சி கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இதனை தொடர்ந்து பாருங்கள், பாபா வந்து இந்த இடத்துல திருகையில் வந்து பாபா கோதுமை அரைச்சிட்டு இருக்காரு. பாபா கோதுமை அரைச்ச நோக்கத்தை வந்து அஹ்மத் பந்த் வந்து அத்தியாயம் 1ல் தெளிவாக சொல்லியிருப்பார். பாபா ஷிரடியில் இருக்கும் பொழுது இந்த காலரா நோய் பரவும் பொழுது இந்த காலரா நோயை வந்து எதிர்கொள்ளும் விதத்தில் பாபா தன்னுடைய கையால் கோதுமை அரைச்சி ஊருடைய எல்லையில் கொட்டியிருக்காங்க பொதுமக்கள். இப்போ நீங்கள் பாருங்கள், ஊருடைய எல்லையில் வந்து அந்த கோதுமை மாவுக்கள் எல்லாம் அரைச்சி அந்த பெண்மணிகள் கொட்டுறாங்க. சரி, அடுத்து நம்ம குருஸ்தான் கிட்ட வந்துட்டோம். பாபா இளம்பாலங்களாக இருக்கும் பொழுது ஷிரடியில் ஒரு வேப்பமர அடியில் பாபா தியானம் பண்ணார். இதை பார்த்த ஊர் மக்கள் எல்லாமே இந்த சிறுவன் இவ்வளோ அற்புதமாக இருக்காங்கன்னு நினைப்பாங்க. அப்போ ஒரு முறை ஊர் மக்கள் ஒருத்தருக்கு வந்து சாமி பிடிக்கும், கண்டபா தெய்வம். அப்போ பாபா அமர்ந்த பகுதியை தோண்ட சொன்னால் அங்கே 4 விளக்குகளும் சில ஜப மாலைகளே இருக்கும். இளம்பாலகனா பாபா ஷிரடியில் அந்த சின்ன ஃபக்கீராக இருக்கும்பொழுது எப்படி இருப்பார் தியானத்தில் என்ற ஒரு உதாரணத்துக்கு தான் இந்த பாபாவுடைய அற்புதமான மூர்த்தியை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. சேரம் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த இடம். சேரம் அடுத்து ஒரு காட்சி பாருங்கள். நம்ம வந்து தைப்பொங்கல் கொண்டாடும் பொழுது இறைவனுக்கு அந்த பொங்கல் எல்லாம் படித்து சூரிய நமஸ்காரம் பண்ணி நெய்வேத்தியமாக அந்த கரும்பெல்லாம் வைப்போம். அதே போல் இந்த இடத்துல ஒரு பண்டிகை நடக்குது. ஊர் மக்கள் எல்லாமே இந்த இடத்துல ஒன்று கூடி இறைவனுக்கு வந்து நன்றி தெரிவிக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு காட்சியாக இருந்தது. இதனை தொடர்ந்து பாருங்கள், பாபா வந்து சாவடிக்கு வராரு. இந்த காட்சி வந்து உங்கள் மனக்கண் முன்னாடி கொண்டு வாங்க சேரம். ஏன்னா பாபாக்கு சாவடிக்கு வர காட்சி வந்து ரொம்ப ரொம்ப புனிதமான ஒரு காட்சி. இந்த காட்சியை வந்து நம்ம எப்பொழுதும் தூங்கும் பொழுது நினைவு கொள்ளணும்னு சொல்லிட்டு நம்ம பாபாவுடைய புனிதமான ஸ்ரீ சாய் சச்சரத்தில் சொல்லப்படுது. இந்த காட்சியை நீங்கள் முழு மனதோடு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பாபாவுடைய அந்த புனிதமான தெய்வீக காட்சி உங்களுக்கு கண்முன் தோன்றும் சாய்ராம். அடுத்து பார்த்தீங்கன்னா, பாபா வந்து பிச்சாக்கு போகிறாரு. பாபா ஷிரடியில் தினந்தோறும் ஒரு 5 குறிப்பிட்ட வீட்டுக்கு பிச்சாக்கு போவார். இப்போ பாபா வந்து பாய்சாபாய் அம்மா வீட்டுக்கு வந்திருக்காரு. பாய்சாபாய் அம்மா வீட்டுக்கு வந்த உடனே பாபா, ஓ லாசி அம்மா 2 தொட்டி துண்டு கொடுன்னு சொல்லிட்டு பாபா அன்போடு தன்னுடைய திருக்கரங்களை ஏற்பார். அப்படி பாபா திருக்கரங்களை ஏந்தி எந்த ஷிரடி வீட்டு முன்னாடி நின்றார்களோ அந்த மனிதர்கள் வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதர்கள் சொல்லிட்டு நம்ம பாபாவுடைய புனிதமான நூல் ஸ்ரீ சாய் சச்சரிதத்தில் தெளிவாக சொல்லப்படுது சேரம். இவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு இடம் ஷிரடியில் இருக்குன்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த காட்சியெல்லாம் பார்க்கும் பொழுது பாபாவுடைய நினைவுகள் நமக்கு முன்னாடி கொண்டு வருது, மனக்கண் முன்னாடி கொண்டு வருது. ஷிரடியில் இருக்கிற ஒரு டைலர் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. அந்த காலகட்டத்தில் ஷிரடி ஒரு சின்ன கிராமம். அந்த சின்ன கிராமத்திலும் ஒரு டைலர் இருந்திருக்காரு. அவர் பேர் பார்த்தீங்கன்னா காசிராம் ஷிம்பி. இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பாபாவுடைய தோரகமாய் கிட்ட நம்ம வந்திருக்கோம். இந்த தோரகமாயில் பாபாவே தன்னுடைய கைப்பட மளிகை பொருள்லாம் வாங்கி தன்னை நாடி வர பக்தர்களுக்கு உணவு கொடுத்துருக்காரு. இது தெளிவாக பாபாவுடைய நூல் ஸ்ரீ சாய் சத்திரத்தில் திரு அஹ்மத் பந்த் ஐயா வந்து நம்மளுக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. இப்போ பாபாவே கடைக்கு போய் பலச்சரக்கெல்லாம் வாங்கி உணவு தயார் பண்ணி தன்னுடைய பக்தர்களுக்கு கொடுக்கும் பொழுது தன்னுடைய பக்தர்கள் தன் குரு கொடுத்த அந்த உணவை சாப்பிடும் பொழுது எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு காட்சியாக இருக்கும். ஒரு தெய்வமே இறங்கி வந்து நமக்கு உணவு கொடுக்குது சொன்னால் எவ்வளோ ஒரு அற்புதமாக இருந்திருக்கும் பாருங்கள் சேரம். அந்த காலகட்டத்தில் பாபாவை பார்த்த மக்கள் எல்லாமே ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். குறிப்பாக பாபாவே சமைச்சு பாபா கையில் தன் பக்தர்கள் சாப்பிட அந்த மக்கள் எல்லாமே இன்னும் பெரிய அதிர்ஷ்டசாலிக்கு தான் நம்ம சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு பலசரக்கு கடை இருக்குது, அதாவது மளிகை கடை இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஊர் பஞ்சாயத்து வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ பஞ்சாயத்து சொல்கிறாங்கன்னா எதனா ஒரு தண்டுரா போடுவாங்க, அது போல் தண்டுரா தான் இப்போ போட்டுட்ருக்காங்க. இந்த இடம் பாருங்கள், அந்த காலகட்டத்திலே கணவன் மனைவி பிரச்சனைனா இருந்திருக்கு போல். இந்த இடத்துல வந்து பஞ்சாயத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து கணவன் வந்து மனைவியை நோக்கி கையை நீட்டி பேசிகிட்டு இருக்காரு, ஏதோ ப்ராப்ளம் போல். அந்த காட்சி தான் இந்த இடத்துல பஞ்சாயத்துக்கு முன்னாடி கொண்டு வந்துட்டுருக்காங்க. இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இடம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இடம். என்னென்னா, கிணற்று பகுதி. ஷிரடியில் வந்து தண்ணி வந்து இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப குறைவு அந்த காலகட்டத்தில். ஏன்னா 2 கிணறு இருந்தது. ஒன்று பார்த்தீங்கன்னா லட்சுமிபாய் ஷிண்டே வீட்டுக்கிட்ட ஒரு கிணறும், அதே போல் ஷிரடியில் லெண்டி தோட்டத்தில் பாபா அமைச்ச ஒரு புனிதமான கிணறு தான் இப்போ நம்ம பார்த்தது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா செருப்பு வியாபாரி கிட்ட போகிறோம். அந்த சின்ன கிராமம் குர்கிராமத்தில் ஷிரடியில் ஒரு செருப்பு வியாபாரி எப்படி இருப்பார் அந்த காலகட்டத்தில், அவருடைய வீட்டு பகுதி எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அந்த படத்தை தான் உங்கள் முன்னாடி கொண்டு வராங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொல்லனுடைய குழந்தை பார்த்தீங்கன்னா தவறுதலாக அந்த அம்மா வந்து கீழே விட்டுருவாங்க, நெருப்பில் போய் உழப்பாக்கம். இந்த நேரத்தில் பாபா ஷிரடியில் துணிக்கு முன்னாடி அமர்ந்திருப்பார். நேரடியாக பாபா துணியில் விறகு விடுறதுக்கு பதில் தன்னுடைய கையை விட்டு அந்த குழந்தையை காப்பாற்றி கொடுத்துருப்பாரு. அடுத்து பாருங்கள் சைரம்,
ஷிரடியில் பாபா வந்து வைத்தியராகவும் இருந்திருக்காரு அந்த காலகட்டத்தில். இப்போ பாபா வந்து வைத்தியம் பார்க்குறாரு, தன்னுடைய பக்தருக்கு வந்து வைத்தியம் பார்க்குறாரு. ஆஜி அப்துல் பாபா சில மூலிகையை அரித்து பாபா கிட்ட கொடுப்பாரு. பாபா பார்த்தீங்கன்னா தன்னுடைய பக்தர் காலில் ஒரு பிரச்சனை இருக்க பொழுது அந்த பிரச்சனைக்கு பாபா சில மூலிகையை வந்து கட்டி விடுறாரு. அந்த அற்புதமான காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க. சரி, நம்ம அடுத்து ஷிரடியுடைய பள்ளிக்கூடத்துக்கு நம்ம வந்துட்டோம். பாபாவுடைய மிகப்பெரிய பக்தர் திரு மாதராவ் தேஷ்பண்டில் ஷியாமா நடத்திய ஒரு பள்ளிக்கூடம் தான் ஷிரடியில் ஒரு சின்ன பள்ளிக்கூடமாக இருந்திருக்கிறது. அந்த பள்ளிக்கூடத்தை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. சரி, நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா பாபாவுடைய சமாதிக்கு முன்னாடி ஆஜி அப்துல் பாபா வந்து நமாஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த அற்புதமான தருணத்தை தான் நீங்கள் இந்த பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஆஜி அப்துல் பாபா பாபாவுக்கு சுமார் 64 வருடம் வந்து ஷிரடியில் வந்து சேவை பண்ணார். பாபாவுடைய பாபா வாழும் காலகட்டத்தில் சரி, பாபா மறைவுக்கு அப்புறமா சரி. சைரம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாபா அமர்ந்திருக்காரு தோரகமாய் சபா மண்டபத்தில். பல பக்தர்கள் இருக்காங்க. கூடவே நம்ம தாஸ்கன் மகாராஜா இருக்கார். தாஸ்கன் மகாராஜா கீர்த்தனை சொல்ல சொல்ல பக்தர்கள் அதை கேட்க கேட்க நம்ம உடம்புல மின்சார பாயிற மாரி இருக்கும். தாஸ்கனுடைய கீர்த்தனைகள் வந்து சாய்பாவுடைய பக்தர்கள் வந்து ரொம்ப ரொம்ப உன்னிப்பாக கேட்டுட்டு இருக்காங்க. பாபாவும் கேட்குறாரு. இது பாபாவுடைய இறுதி தருணம். பாபா வந்து லட்சுமிபாய் ஷிண்டேலுக்கு தன்னுடைய மறைவுக்கு முன்னாடி சில நேரத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 5 நாணயங்களும், இரண்டாவது முறை 4 நாணயங்களும், நவநீத பக்திக்கு 9 நாணயங்கள் கொடுப்பாரு. இதன் பிறகு பார்த்தீங்கன்னா பாபா வந்து திரு லேட் பாயாஜி அப்பாக்கோட் பண்டியில் பாபா சாஞ்சி தன்னுடைய சூத உடலை நீர்த்திருப்பார். அந்த காட்சி தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஷிரடிக்கு போகிற ஒவ்வொரு பக்தர்களுமே உங்களுக்கு நேரம் கிடைச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஓல்டு ஷிரடிக்கு போங்க. இறைவன் பாபாவுடைய அருளும் ஆசீர்வாதத்தையும் பெற்று நலமுடன் வளமுடன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாபா வந்து சச்சரிதத்தில் அத்தியாயம் 1ல பார்த்தீங்கன்னா பாபா வந்து கோதுமை மாவு அரைத்தல் நோக்கம் ஒரு முறை கண்டோபா சாமி பிடிச்சு அப்போ பாபா அமர்ந்த இடத்தை தொண்ட சொல்லுவாங்க. அந்த இடத்துல 4 விளக்குகளும் ஜெபமாலைகளும் இருக்கும். இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இங்க பார்த்தீங்கன்னா பாபாவுடைய இளம்